பொய்யுரைக்கும் நாவு. பிரைஸ் தி லார்ட். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார். நீதிமொழிகள் 12:22. அழகையை, அதாவது சாத்தானை எதிர்க்கவும் அவனிடமிருந்து நம்மை பாதுகாக்கவும் நமக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த போராயுதங்கள் தேவை. அவைகள் என்ன என்ன என்பதை புனித பவுல் எபேசியர் 6:13-18 வரை கூறியிருக்கின்றார். அவர் கூறும் முதல் போராயுதம் உண்மை. உண்மை என்னும் இடைக்கச்சை. நாம் அநேக முறை நினைத்து கொண்டிருக்கின்றோம், நான் உண்மைதான் பேசுகின்றேன், பொய் பேசுவதே கிடையாது, கொள்ளையடித்துவிட்டு இல்லை என்றா நான் பொய் பேசுகிறேன் என்று. நமக்கு தெரிந்த பொய்கள் எல்லாம் பெரிய பொய்கள், களவு, திருடு, கொள்ளை போன்றவைதான். ஆனால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்மை அறியாமலேயே சிறு சிறு காரியங்களுக்காக பொய் பேசுகிறவர்களாக காணப்படுகின்றோம். உதாரணமாக, வேலை தளத்திற்கு தாமதமாக சென்றால் பஸ் லேட், பேச பிடிக்கவில்லை என்றால் தலைவலி, உதவி செய்ய விருப்பமில்லை என்றால் பணம் இல்லை, நேரம் இல்லை. இதை போன்ற அநேக காரியங்களை பொய் என்று வரிசைப்படுத்தி அதை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என ஆண்டவர் கூறுவதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். புறம் கூறுதல், கோல் சொல்லுதல். உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே, உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே, நான் ஆண்டவர். லேவியர் 19:16. மற்றவர்களின் நற்பெயருக்கு வேண்டுமென்றே களங்கம் விளைவிக்கும் இந்த செயல் மிக கொடியது என்பது நம்மில் அநேகருக்கு தெரிவதில்லை. ஒரு பொருளை திருடினால் திரும்ப கொடுத்து விடலாம், ஆனால் ஒருவரின் பெயருக்கு களங்கம் விளைவித்தால் அது எப்பேற்பட்ட அழிவை அவர்களுக்கு கொண்டு வரும் என்பதை நினைக்காமல் எவ்வளவு எளிதாக மனிதர்கள் மற்றவர்களை பற்றி குறம் கூறுகிறார்கள். இதை ஆண்டவர் அருவருக்கின்றார். கிசுகிசுத்தல். உண்மையை ஆய்ந்து அறியாமல் பொய்யான தகவல்களை இணைத்து கதை கட்டி விடுவதும் ஆண்டவர் அருவருக்கும் செயல். அதே போல மற்றவரை குறித்து நம்மிடம் யாராவது குறை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தால் அதுவும் பாவம்தான். நம்மை பற்றியும் மற்றவர்களிடம் இப்படிப்பட்டவர்கள் பேசுவார்கள் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. ஏன் நமது செவிகளை மற்றவர்கள் தேவையில்லாத காரியங்களை கொட்டும் குப்பை தொட்டியாக்க வேண்டும்? அதே போல மறைமுகமாக ஒரு காரியத்தையோ அல்லது ஒருவரையோ உண்மை அறியாமல் குறிப்பிடுவதும் பொய்க்கு சமம்தான். அந்த சம்பவம் நடக்கும்போது இவரும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாருங்க, இவரும் சேர்ந்து தான் அதை செஞ்சிருப்பாரு என்று தெரிந்தது போல நாம் பேசுவது ஆண்டவருக்கு அறவே பிடிக்காத காரியம். வீணாக மற்றவர்களை புகழ்வதும் ஆண்டவரின் பார்வையில் அற்பமான ஒன்று. சிலர் காரியமாக வேண்டும் என்றால் யாரிடம் தயை வேண்டுமோ அவர்களை வானலாவ புகழ்வதை பார்க்கின்றோம். துதிக்கு பாத்திரர் நம் தேவன் ஒருவர் மட்டுமே, மனிதர்கள் அல்ல. மற்றவர்களை பாராட்டலாம், தவறில்லை. ஆனால் வீண் புகழ்ச்சி நாம் உலகை நேசிப்பதற்கான காரியம். உலகத்திற்கும் தேவனுக்கும் நாம் ஒரு காலும் வேலை செய்ய முடியாது. மத்தேயு 6:24. மற்றும் பாதி உண்மையை பேசி பாதி உண்மையை மறைப்பதும் பொய்தான். அன்பானவர்களே, அநேக நேரம் நாம் சிறு சிறு காரியங்களுக்கு பொய் பேசுபவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அப்படிப்பட்டவர் நமக்கு நிச்சயம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பாவமாக தெரிவதில்லை. அதனால் இவற்றிற்காக நாம் மனம் வருந்தி பாவ மன்னிப்பும் பெறுவதில்லை. நம் தேவன் சொல்கின்றார், சிறு காரியங்களில் உண்மையுள்ளவனாக இருக்கின்றபடியினால் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக வைப்பேன் என்று. அன்பானவர்களே, ஏன் நம் வேலையில் வாழ்க்கையில் நமக்கு உயர்வு கிடைப்பதில்லை? சிறு சிறு காரியங்களில் காணப்படும் உண்மையற்ற நிலை அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. உண்மையுள்ள மனிதர் நன்மைகள் பல பெறுவர். நீதிமொழிகள் 28:20. நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் குறைந்து காணப்படுகின்றதா? நம் வேலையில், வியாபாரத்தில், உறவுகளில் உண்மையற்ற நிலை காணப்படுகின்றது என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இதை சரி செய்தால் நலன்கள் அதிகமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. செபம் செய்வோம். உண்மையின் ஊற்றே, சிறு சிறு விஷயங்களில் கூட நாங்கள் உண்மையற்றவர்களாக அநேக முறை காணப்படுகின்றோமே. பொய் பேசினால் பொய்க்கு பிதாவாகிய சாத்தானின் வலையில் விழுகின்றோம் என்பது தெரியாமல் நாங்கள் பொய் பேசின காரியங்களை தயவு செய்து மன்னிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக எங்களை பெருமையாக காட்டிக்கொள்ள, தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள, ஒழுங்கீனத்தை மறைக்க போன்ற காரியங்களுக்கும் இது போன்ற காரியங்களுக்காக செய்த இந்த தவற்றை மன்னிக்கவும். இனி பொய் பேசாத நாவை எங்களுக்கு நீர் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.